வணக்கம். ஜோதிடத்தில் ராசி கட்டம் அம்சக்கட்டம் 2 கட்டம் இருக்கும். அதில் லக்னம்னு ஒன்று போட்டிருக்கோம், ராசி எந்த நட்சத்திரம்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா. இந்த லக்னம் வச்சு 9 கிரகம் அந்த 12 கட்டத்தில் எங்கே இருக்கோ இதுதான் விதிக்கப்பட்ட விதி, கடவுள் போட்ட கோலம். இதில் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், குழந்தை பிறக்குமா, வேலை செய்வாரா, தொழில் செய்வாரா, பொருளாதாரம் எப்படி இருக்கும், கடனாளியாக இருப்பாரா, ஆரோக்கியமாக இருப்பாரா, ஆயில் எப்போ அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நிர்ணயிக்கப்பட்டது தான் விதி. இதுதான் முதல்ல அந்த கட்டத்தில் இருக்குது. பிறக்கும்போது அந்த ரேஸ் மூலிமா நம்மளோட வாழ்க்கை ஃபிக்ஸ் ஆகுது. இதை அனுபவிக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த அனுபவிக்கிறது எப்போ எப்படின்றது தான் ராசி நட்சத்திரம். ஒரு ராசி கட்டத்தில் ராசின்னு இருக்கும், அது ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தசையாக மாறும். அந்த தசையில் புத்தி அந்தரம் வரும்போது இங்கே இருக்க விதியை அது எப்போ அனுபவிக்க போகிறோம், எப்படி அனுபவிக்க போகிறோம், இந்த தசை அந்த விதியை கூட்டுதா இல்லை குறைக்குதா அப்படின்ற அந்த மாற்று பாதை, ஒரு மாற்று கணக்குன்னு சொல்லுவாங்க. இதோடு அதை சேர்த்து ஒரு கதம்பம் மாதிரி ஒரு கலவையாக விதின்றது ஃபிக்ஸட். ஒரு சிலருக்கு விதியில் குழந்தை இல்லவே இல்லைன்னு போது அவங்களுக்கு குழந்தையே பிறக்காது. குழந்தை புத்திர தோஷம்னு இருந்ததுன்னா நல்ல தசைக்கு நடக்கும்போது குழந்தை பிறக்கும். ஆனால் அடிக்கடி இது உடம்பு செல்லமாகவும் அது மாதிரி இருக்கும். இதுவே விதியிலே கல்யாணமே ஆகாதுன்னு இருந்தால் எந்த தசை வந்தாலும் கல்யாணம் ஆகாது. இதை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். அது இல்லாமல் அன்றாட விஷயங்களை நம்ம பார்க்கறதுக்கு தான் கோச்சாரம். டெய்லி ஒரு ராசி நட்சத்திரம் பார்க்குறீங்களா, அது இந்த லக்னத்தில் இருந்து தான் எல்லாமே வேலை செய்யுது. ஒரு காம்பஸை வச்சு அந்த சென்டர் பாயிண்ட் வச்சு சுற்றினா எல்லா 12 கட்டமும் சுற்றுது. ஆனால் லக்னன்றது அந்த காம்பஸ் அது ஃபிக்ஸட். இதில் இருந்து தான் நடக்குது. அது லக்னம், லக்னாதிபதி, லக்ன புள்ளி, இதுதான் மெயின் விஷயம். இது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஒரு மனிதனால் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். லக்னமே கெட்டு போய், லக்னாதிபதியும் கெட்டு போய், லக்னம் புள்ளியும் கெட்டு போச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் ரோதனை வேதனை சோதனை தான்.